அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸோ நீட் ரிசல்ட் வந்தாச்சு. 2024க்குண்டான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் கால் பண்ணி அவங்களுடைய நிறைய மார்க் எடுத்த சந்தோஷமான விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சில புள்ளி விவரங்கள், பட் கொஞ்சம் நான் ஒரு தொலைவில் இருக்கிறதுனால, வேறு மாநிலத்தில் இருக்கிறதுனால என்னால் ஒரு வீடியோ போட முடியல. இருந்தாலும் ஒரு ஆடியோ மூலமாகவும் சில தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சில சொல்யூஷன் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான ரொம்ப பயனுள்ளதாக இந்த டேட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ 2023-24க்கு உண்டான நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் இந்தியா ஃபுல்லாக எத்தனை மாணவர்கள் அப்பியர் ஆனாங்க, 2023 எப்படி இருந்துச்சு, 24 எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள்லாம் சொல்கிறேன். ஸோ டைரெக்டாக நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ 2023 ஒரு இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் 20 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. 21 லட்சம் மாணவர்கள், அதில் 11 லட்சம் மாணவர்கள் கிளியர் பண்ணாங்க. சரிங்களா? இது 2023 ஸ்டேட்டஸ். இதை கம்பேர் விட்டு 24 கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் மாணவர்கள் அப்பியர் ஆனாங்க. அதில் 23 லட்சம் பேர் தான் எழுதுனாங்க. ஸோ கிளியர் பண்ணது பார்த்தீங்கன்னா 13,16,268. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் மாணவர்களுக்கும் மேலே அதிகமாக பாஸ் செஞ்சுருக்கிறாங்க இந்தியா முழுவதும். இதை நீங்கள் ஒரு புள்ளி விவரமாக நீங்கள் கையில் வச்சுக்கணும். சார் அடுத்த டேட்டா என்ன சார் வச்சுக்கணும்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் ரெஜிஸ்டர் பண்ணது 1,47,000, அதில் அப்பியர் ஆனது 1,44,000, பாஸ் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் 50%, 78,693. இந்த தடவையும் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளியர்டு கேண்டிடேட்ஸ் மாறலை. ஸோ அதே 1,58,000 மாணவர்கள் அப்பியர் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 1,52,000 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. 89,426 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயரோட இந்த இயர் 11,000 மாணவர்கள் அதிகமாக இந்த வருஷம் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான டேட்டா. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு சில வீடியோக்களில் இந்த எம்பிபிஎஸோட சீரியஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக ஒரு 20-30 மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கும் சார், அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயமே. அதுக்கு புள்ளி விவரங்களோட நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஸோ 2023-24 எப்படி சார் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, 700 மதிப்பெண்கள் மேலே எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க, 650 மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன்லாம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 700 மார்க்குக்கு மேலே 2023 339 மாணவர்கள் தான் எடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த வருஷம் 2,250 மாணவர்கள் இந்தியா முழுவதும் 700 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் 2023 7,041 மாணவர்கள் 650 மார்க்குக்கு மேலே எடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 650 மார்க்குக்கு மேலே சில டேட்டாக்கள் வச்சு நான் கண்டுபிடிச்சது 29,261 மாணவர்கள் 650 மார்க்குக்கு மேலேயே எடுத்திருக்கிறாங்க. இதில் எத்தனை தமிழ்நாட்டு மாணவர்கள்ன்றது நம்மளால் கரெக்டாக துல்லியமாக எடுக்க முடியலை. ஸோ வந்த மாணவர்கள் நம்மள்ட்ட கொடுத்த நீட் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் கொடுத்ததை வச்சு இந்த டேட்டா எடுத்துருக்குறோம். இதை வச்சு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கணும். அதே போல் 603 மார்க்குக்கு மேலே 2023 27,000 மாணவர்கள் இருந்தாங்க. ஆனால் 2024 77,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதே போல் 582 மார்க்குக்கு மேலே 39,000 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. 2024 1 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே போல் 547க்கு மேலே 1,45,000 மாணவர்கள் 2024 இருக்கிறாங்க. ஆனால் 2023 66,000 பேர் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ 520 மார்க்குக்கு மேலே 2023 89,000 மாணவர்கள் எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ 2024 1,80,000 மாணவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக மார்க்குன்னு சொல்ல போனால் நான் சொன்ன அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் 20-30 மார்க்கு தமிழ்நாட்டிலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த புள்ளி விவரம். இது முக்கியமாக எடுத்துக்கோங்க. 500 மார்க்குக்கு மேலே 1,06,000 மாணவர்கள் இருந்தாங்க. இந்த வருஷம் 2 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க. 450 மார்க்குக்கு மேலே 1,61,000 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போது 2,85,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. 422 மார்க்குக்கு மேலே 1,98,000 மாணவர்கள் லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இந்த வருஷம் 3,37,000 பேர் மாணவர்கள் இருக்கிறாங்க.
329க்கு மேலே 3,55,000 மாணவர்கள் 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 5,41,000 பேர் இருக்கிறாங்க. 289 மார்க்குக்கு மேலே 4,47,000 2023 இருந்தாங்க. இந்த வருஷம் 6,51,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்டாட்டிக்ஸு டேபிள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோத்தை பற்றியும் நம்ம வந்து ஒவ்வொரு கல்லூரிகள் கட் ஆஃபு அதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு பிளான் இது இருக்குது, செகண்ட் பிளான் இது இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வரப்போகிற வீடியோக்களில் நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.